ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேலம் ஸ்பெஷல் எசன்ஸ் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி இந்த மாதிரி கெட்டியான சிக்கன் கிரேவி எடுத்து வச்சுருக்கேன். தோசைக்கல் காஞ்சிருச்சு, தோசை மாவு ரெடியாக இருக்குது. தோசை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் திக்காதாங்க ஊற்றணும். இது கூட வீட்லேயே உருக்குன நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போது இந்த மாதிரி வெந்திருக்கிறப்ப எசன்ஸை சேர்த்துக்கலாம். நல்லா எசன்ஸை சேர்த்து தோசை ஃபுல்லாக பரப்பி விட்டுடலாம். இப்போது இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதை அப்படியே சாப்பிட்லாம். கூட சிக்கன் ரோஸ்ட் பரிமாறி இருக்கேன். சூப்பராக சேலம் எசன்ஸ் தோசை ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ.